ஹாய் வெல்கம் டு D3 மேக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம டைஸ் நியூமரல்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது டைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து 2 டைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3, 6, 9, 1, 3, 7. இந்த 2 டைஸ் கொடுத்து அந்த நம்பரோட ஆப்போசிட் டு 7 வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் அதோட ஆப்போசிட் டு 7 வந்து என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ இதில் வந்து 2 டைஸ்லேயும் சேம் நம்பர் கொடுத்தா அது வந்து எப்படி ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3ங்கிற நம்பர் வந்து இதில் இருக்குது. இதுலேயும் வந்து என்ன இருக்குன்னா 3ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து சேம் நம்பர் கொடுத்துருந்தா எப்படி வந்து ஆப்போசிட் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பர் சேமாக இருக்குன்னா 3ங்கிற நம்பர் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த 3ல இருந்து அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது நமக்கு வலப்பக்கமாக எழுதிக்கிறோம். அப்போ என்னென்னா 3, 6, 9. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 3, அப்புறம் 6, அப்புறம் 9. இப்போ இங்கே பார்த்துட்டோம்னா இங்கே வந்து என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ த சேம் திங் 3, 7, 1. அதாவது ரைட் ஹேண்ட் சைட், அதாவது நமக்கு அந்த நம்பருக்கு வலப்பக்கமாக 3, 7, 1 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆப்போசிட் டு 7. ஸோ அப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 7க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ த நம்பர் ஆப்போசிட் டு 7 இஸ் 6. So this is the answer.